கறி குடல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். போட்டின்னு சொல்லுவாங்க, ஆட்டு குடலுன்னு சொல்லுவாங்க. ஆட்டு குடல் 1/2 கிலோ வாங்கி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணணும். குடல் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 முந்திரி போட்டுக்கலாம். 6-10 தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடும். ஆட்டு குடல் குழம்புக்கு நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு வெங்காயம் தக்காளி வதக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. தக்காளி ஒரு 1/4 கிலோ தக்காளி போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி பேஸ்டா அரைச்சு போட்டா குடல் குழம்பு நல்லா திக்கா இருக்கும். ஒரு டீஸ்பூனு சோம்பு போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இது சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கினத பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. குடல் குழம்பு நம்ம குக்கரில் தான் தாளிக்க போகிறோம். நான் குக்கர் வச்சுட்டேன். சமையல் எண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கலாம். அன்னாச்சி பூ 1, 4 பட்டை, 4 கிராமு, 2 ஏலக்காய், கட் பண்ண வெங்காயம் 100 கிராம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. 3 பச்சை மிளகாய் நீட்டா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த காரம் இருக்காது, சும்மா கலருக்காக தான் போடுறோம். நம்ம வேணா போட்டுக்கலாம், வேணாலும் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த குடல் குழம்புக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மிளகாய் பொடி பச்சை வாசனைலாம் போட்டோம். எண்ணெயில வதக்குங்க. குடல் வாங்கி நல்லா வெந்நீர்ல ஒரு 1/2 hour போட்டு சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு போட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேன். போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நல்லா இந்த எண்ணெயில இந்த குடலை நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா அந்த குடலோட கவுச்ச வாசனைலாம் போனோம். நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டீங்களா அந்த கவுச்ச இருக்காது. வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கி பேஸ்ட் அரைச்சி வச்சுதான் அது போட்டுக்கலாம். முந்திரி தேங்காய் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தோம். அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து இளம் தேங்காய் பேஸ்ட் தான் போடணும். முத்தின தேங்காய் வந்து நீங்க தேங்காய் பால் ஊத்திங்க.
இந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மூடி போட்டே மூடிடலாம். வெயிட் போட்டுடலாம். 8 விசில்லேருந்து 10 விசில் வரைக்கும் வரணும். அப்போ தான் குடல் வந்து நல்லா வேகும். ஒரே 10 விசில் வரட்டும். 10 விசில் வந்துச்சு, வெயிட் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம போட்டி குழம்பு தாளிச்சு விட்டுருந்தோம். எப்படி இதுன்னு பார்க்கலாம். அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா போட்டி சூப்பரா வந்துடுச்சு. குழம்பு நல்லா திக்காகி போச்சு, ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம இறக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் ஆட்டு குடல் குழம்பு வச்சோம், ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். அதுக்கு தொட்டுக்க சிக்கன் 65 போட்டு வச்சுக்கிறேன். ரசம், தக்காளி ரசம். நான் ஒயிட் சாதம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் குடல் குழம்புக்கு. இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஒயிட் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் குடல் குழம்பு. ஆட்டு குடல் குழம்பு ஊற்றிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா அந்த மாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.